பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. صدق الله العلي العظيم. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அங்கு உள்ளவர்களிடம் அனுமதி பெறாமலும் அவர்களுக்கு முகம்மனாகிய சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அங்கு உள்ளவர்களிடம் அனுமதி பெறாமலும் அவர்களுக்கு முகம்மன் என்ற சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு நல்லதாகும். இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் எண்ணி பார்க்க கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அழகான ஒழுக்கத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசுகிறான். நம்ம வீடு அல்லாமல் மற்றவங்க வீட்டுக்கு போகிறோம். மற்ற வீட்டுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அதுவும் சலாம் சொல்லாமல் உள்ளே போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட உள்ள பழக்கம், நம்ம நண்பர் வீடு தானே, நம்ம சொந்தக்கார வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு டபான்னு கிடத்துறன்ட்டு உள்ளே போகிறாங்க. அது இந்த வயசான பெண்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொல்லவே வேண்டாம். பட்டான்னு உள்ள திறந்துட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. என்ன ஏதுன்னு, நான் ஏன் கேட்டு வரணும் அப்படிங்கிற, நான் வரக்கூடாதா அப்படிலாம் சில வியாக்கியானம்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி யாருமே சரி, வயசான ஆண்களும் சரி, வயசான பெண்களும் சரி, வாலிப வயசு, இளைய வயசு, எல்லாருமே யாரானாலும் அடுத்த வீட்டுக்குள்ளே போறா இருந்தால் ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபி வாராங்க. நேரம் வந்து உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணிட்ட, ரவுலா என்ற அடிமை பெண்ணிட்ட சொல்லி இருப்பாங்க, முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லு, சலாம் சொல்லு, அந்த சலாமுக்கு பதில் சொல்லிட்டா நீ உள்ளவான்னு அர்த்தம் என்பதை நீ விளக்கி சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடிமை பெண்ணு, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணு வெளியே வந்து வாசல் நிற்கிறவங்கள்ட்ட சொல்லாங்க, முதல்ல நீங்கள் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லிட்டு உள்ளேருந்து பதில் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்வோம், நீங்கள் உள்ளே வாங்க, அனுமதி தெரிஞ்சோன்னா உள்ளே வாங்கன்னு சொல்லி அனுப்புற கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம சலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து பதில் வந்துச்சுன்னா நம்ம உள்ளே வரலாமான்னு கேட்கணும். வந்தால் சரி வாங்கன்னு சொன்னால் நம்ம உள்ளே போகணும். அந்த சலாம் எத்தனை சலாம் சொல்லணும்? 3 தடவை சலாம் சொல்லணும். நான் தான் சலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை தரான்னு சொல்லணும், உள்ளே போயிடக்கூடாது. சலாம் 3 தடவை சலாம் சொல்ல வேண்டும். 3 தடவைக்கு சலாத்துக்கு பதில் வரலன்னா நம்ம வீட்டை பார்த்து திரும்பி வந்துடும், நம்ம வீட்டை பார்த்து வந்துடணும். அந்த வீட்டுக்கு மறுபடியும் உள்ளே போகக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு வாசல் நின்று 3 தடவை சலான்னு சொல்லணும். 3 தடவைக்கு சலாத்துக்கு பதில் வரலன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போயிடணும், திரும்பிடணும், அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு அபூ மூசா அஷர் இல்லத்தில் அவங்க வராங்க. அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வராங்க. அவங்க வந்து சலாம் சொல்கிறாங்க. அப்போ வேலையாக இருந்தனால பதில் சொல்லலை. 3 தடவை சலாம் சொல்கிறாங்க. ஆனால் காதில் விழுந்துருச்சு, உமர்லத்தில் அவங்க காதில் விழுந்துருச்சு. ஆனால் அவங்க அலுவல் வேலை இருக்கா இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் மிகைத்தனால அவங்க அதை பற்றி கவனிக்காமல் விட்டாங்க. அப்போ அந்த சஹாபி திரும்பி போயிட்டாங்க. அபூ மூசா இல்லத்தில் அவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் யாரும் வீட்டு வாசல்லேருந்து சத்தம் கேட்டுச்சா, அபூ மூசாவுடைய சத்தம் மாதிரி இருக்குது, போய் அவங்க கூட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்க அழைச்சி வந்துடுவாங்க, அழைத்து வரப்பட்டாங்க. சலாம் சொன்னீங்கல்ல, அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட வேண்டியதுன்னு கேட்டாங்க. சலாம் சொன்னீங்கல்ல, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தடவை சலாம் சொல்லி பாருங்க, அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா 3 தடவை சலாம் சொல்லுங்க, பதில் வரலைன்னா திரும்பி போயிருங்க அப்படின்னாங்களாம். இது ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்றீங்களா அப்படின்னாங்களாம். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னா, ஆமாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நீ ஆதாரம் இந்த தரலன்னு சொன்னா, நிரூபிக்கவில்லைன்னு சொன்னா வலி ஏற்படும் வரைக்கும் நான் அடிப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிட்டீல்ல, அதுக்கு நீ ஆதாரத்தை காட்டணும் அப்படின்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அபூ மூசா ரலியல்லாஹு அவங்க நேரம் அன்சாரி சஹாபாக்கிட்ட போய்
இந்த மாதிரி ஒரு ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அங்க வயசுல சின்ன சாதுபுனா அபூ சயீத் குத்ரி இல்லத்துல அவங்க இருந்தாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப நீங்க வாங்க, நீங்க எனக்கு ரசூல் இந்த உமர்லாத்துல சாட்சி சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப உமர்லாத்துல சொல்றாங்க, நானும் இந்த சஹாபி சொல்ற மாதிரி கேள்விப்பட்ட ரசூல்லாட்ட இருந்து. அப்படியா, அப்ப நான் ஏதோ ஒரு கவனம் இல்லாம விட்டுட்டேன், இது எனக்கு தெரியாம போச்சு இந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யாங்க, அப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அப்ப நமக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டு வாசல் அடுத்த வீட்டுக்கு போறோம்னு சொன்னா முதல்ல 3 தடவை சலாம் சொல்லணும். 3 தடவை சலாத்துக்கு பதில் வரணும், வீட்டை விட்டு திரும்பிடணும், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போகணும், எப்ப போகணும், பதிலுக்கு சலாம் வந்துச்சுன்னா தான் பதில் சலாம். அதே நேரத்தில் வீட்டு வாசல் இருந்துகிட்டு நேரா வீட்டு வாசல் உட்காந்து சிலவங்க வீட்டை திறந்து விட்டுருப்பாங்க, காற்று விட்டதுக்காண்டி திறந்து போட்டிருப்பாங்க. அடுத்த வீடு தான் திறந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா காத்து பழக்க வழக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் காத்து உள்ள வரட்டுமே, வெக்கையா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு, என்ன செய்யறது, கதவு திறந்தா போட்டிருப்பாங்க, ஜன்னல் திறந்தா போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நடு மையத்தின் பக்கத்துல இந்த சலாம் சொல்லிக்க கூடாது, அது முறை இல்லை. வீட்டு வாசல் நின்றுகிட்டே சலாம் சொல்ல, வலது பக்கம் அல்லது இடது பக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாசலுக்கு அந்த பக்கம் நில்லுங்க அல்ல வாசலுக்கு இந்த பக்கம் நில்லுங்க, நடுப்பகுதியில் நிக்காதீங்க. ஒருவர் இந்த வாசல் நடு பக்கத்தில் நின்றுகிட்டு அல்ல ஜன்னல் பக்கத்தில் நின்றுகிட்டு ஒருவர் கூப்பிட்டால் ஒரு சின்ன கல்லை கொண்டு நீங்க எரியுங்க, அது எரிஞ்சு அவருடைய கண்ணை பார்வையை என்ன செஞ்ச ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது உங்க குற்றம் இல்லைங்கிறாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, பாதிப்பு ஏற்பட்டாலும் அவருக்கு நீங்க குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல நிக்கணும், ஓரமா நின்றுக்கிட்டு நம்ம கூப்பிடணும். சரி, இது நாம வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டுக்குள்ள போறோம், நம்ம சொந்த வீடு, இது அடுத்த வீடுன்னு வச்சுங்களேன். நம்ம சொந்த வீடு இருக்கா இல்லைங்களா, நம்ம சொந்த வீட்டுல கூட பட்டுன்னு உள்ள நுழையிடக்கூடாது, நம்ம சொந்த வீட்டுல கூட நம்ம அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு பிறகு நாம வரோம், ஒரு 4 நாளைக்கு பிறகு நம்ம வீட்டுக்குள்ள வரோம் சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது கூட சலாம் என்ன செய்யணும், அது பட்டு நம்ம அனுமதி இல்லாம உள்ள போயிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் மதீனால பகல்ல வந்துட்டாங்க, பகல்ல மதீனாக்கு வந்துட்டாங்க. மதீனாக்கு வந்தோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே தங்குங்க, செய்தியை வீட்டுக்கு அனுப்பி வைங்க, உங்க மனைவி மக்களுக்கு செய்தி அனுப்பி வைங்க. அவங்க தலைவிரி கோலமா இருப்பவங்க தலை சரி செய்து கொள்வார்கள், தலையை சரி செய்து கொள்வார்கள். அதனால நீங்க என்ன செய்ய, உங்க வீட்டுக்கு என்ன செய்ய, செய்தி அனுப்பி வைங்க அப்படின்னாங்க. அப்ப வீட்டுக்கு காலையில வந்து மதீனாக்கு காலையில வந்தவங்க இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப என்னது, செய்தி அனுப்பி நம்ம எடுத்த உடனே நம்ம வீடு தான் சொல்லி உள்ள போயிடக்கூடாது. சில ஒழுக்கங்கள் இருக்குது, நம்ம மனைவி தான் நம்ம பிள்ளைங்க தான் உள்ள போயிட முடியாது. அதனால நமக்கு செய்தி எத்தி வச்சு அவங்க தயாராக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அனுமதிக்காக வேண்டி அனுமதி செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க, சலாம் சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அலைக்கும் சலாம் சொல்லி மனசுக்குள்ள சொல்றாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு கேட்காம அலைக்கும் சலாம்ங்கறாங்க. 3வது தடவை ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு கேட்காமலேயே இவங்க தனக்கு மத்தியில பதில் சொல்லிடுறாங்க. நம்ம ஒன்று விளக்கணும், சலாம் என்பது ஒரு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, நிம்மதி உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்றது இது என்னதுங்க, ஒரு துவா. அப்ப நாம வீட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். வீட்டுக்குள்ள போறது ஒரு ஒழுக்கம் இருக்குது, வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும், அங்க நம்ம குல்ஹுல்லா சூரா ஓதணும். வீட்டுக்குள்ள போகும்போது குல்ஹுல்லா சூரா ஓதணும். சலாம் சொல்லிட்டு குல்ஹுல்லா சூரா ஓதுனா நம்ம வீட்டுல வறுமை இருக்காது, நம்ம வீட்டுல எந்த காலமும் வறுமை இருக்காது. அதனால சலாம் சொல்லிட்டு உள்ள நுழையணும், குல்ஹுல்லா சூரா ஓதணும். இதுவரை பழக்கம் இல்லாதவர்கள் அந்த குல்ஹுல்லா சூரா இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து அதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சலாம் சொல்றாங்க. 3 தடவை சலாம் சொல்லணும். அந்த சஹாபி 3 தடவை மனசுக்குள்ள பதில் சலாம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சரி வீட்டுல ஆள் இல்ல போல தெரியுது அப்படின்னு அந்த வீட்டை விட்டு அந்த வாசல் விட்டு நவலும் போது அந்த சஹாபி ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய துவா எங்களுக்கு தேவை, உங்களுடைய துவா எங்களுக்கு தேவை, அதனாலதான் உங்களை 3 தடவை சலாம் சொல்லி விட்டேன். அதை நான் ஒரு தடவை சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க சொன்னா உங்களுடைய துவா ஒரு தடவை எங்களுக்கு வந்திருக்கும்.
அதனால இப்ப 3 தடவை சலாம் சொன்னதால எங்களுக்கு 3 தடவை உங்க துவா எங்களுக்கு 3 தடவை கிடைச்சிச்சு, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவங்க அந்த ஹிக்மத் அந்த ஒரு தந்திரத்தை கையாண்டு தான் யார சொல்லலாம் நான் மனசுக்குள்ள பதில் சொன்னேன், நீங்க வீட்டுக்குள்ள வாங்க யார சொல்லலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து கண்ணியப்படுத்தினார்கள் என்பது வரலாற்று செய்தி. அப்ப இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுல ஒழுக்கங்கள், அடுத்த வீட்டுக்குள்ள போறதுல ஒழுக்கங்கள். அதே மாதிரி அடுத்த வீட்டுக்குள்ள போனா பட்டு எந்த நேரத்திலும் யாரோட வீட்டிலையும் நம்ம அனுமதி இல்லாம உன்னால நுழையக்கூடாது. அந்த மாபெரும் ஒழுக்கத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.